வணக்கம். நமது டிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி. கொத்மலை விபத்து தொடர்பில் ஜனாதிபதி அனுதாபம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் வழங்கிய உறுதி. இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு ஜனாதிபதி பாராட்டு. தடுப்பு காவலில் உள்ள கெகலியவிடமிருந்து மீட்கப்பட்ட அங்கீகரிக்கப்படாத பொருட்கள். ரஷ்ய ஜனாதிபதிக்கு புடின் அழைப்பு. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். கனடாவில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கனடா பிரம்டனில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி திறக்கப்பட்டுள்ளமை எங்கள் கூட்டு வரலாற்றில் முக்கியமான ஒரு தருணமாகும் என கனடாவின் நீதி அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். இலங்கையில் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழின அழிப்பால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவாக உருவாக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி இன்றைய தினம் கனடா பிரம்டன் நகரில் சிங்காவுசி பூங்காவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழின அழிப்பு நினைவகம் என்ற பெயரில் அமைந்துள்ள இந்த நினைவு தூபியை பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் திரைச்சீலை நீக்கி உத்தியோகபூர்வமாக இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்வில் அரசியல்வாதிகள் உட்பட புலம்பெயர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பெருமளவானோர் கலந்து கொண்டிருந்தனர். கொத்மலை விபத்து தொடர்பில் ஜனாதிபதி அனுதாபம் தெரிவித்துள்ளார். இதேவேளை பஸ் விபத்தில் உயிரிழந்தோர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் உள்ள கொத்மலை கரண்டியல்ல பகுதியில் இன்று காலை நடந்த பஸ் விபத்து பற்றிய செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அனுதாப கடிதத்திலேயே இதனை கூறியுள்ளார். நாட்டில் தினமும் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்கள் குறித்து அரசாங்கம் மிகுந்த கவலை கொண்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற விபத்துக்களை தடுப்பதற்கான நிரந்தர திட்டத்தை வகுப்பதில் தற்போது விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள சட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமும் சாரதிகளின் மனப்பான்மையை மேம்படுத்துவதன் மூலமும் இந்த விபத்துக்களை கணிசமாக குறைக்க முடியும் என நம்புவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இதற்காக ஒரு செயற்திட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேவேளை இன்று காலை நடந்த இந்த கொடூரமான விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து தொடர்புடைய வைத்தியசாலைகளையும் தயார்படுத்தவும் இது தொடர்பாக தேவையான அனைத்து கூடுதல் நடவடிக்கைகளையும் எடுக்கவும் பாதுகாப்பு படையினருக்கும் சுகாதாரத்துறைகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். கொத்மலை ரம்பொடை கெரடியல்ல பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பங்களுக்கு தலா 1 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். ரம்பொடை கெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்து மற்றும் நேற்று வெளிமடையில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் படுகாயமடைந்தவர்களை மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு அழைத்து வர 2 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி அமைச்சின் செயலாளரின் அறிவுறுத்தலின் பேரில் ரத்மலான விமானப்படை தளத்தில் இந்த 2 ஹெலிகாப்டர்களையும் விமானப்படை தயார் நிலையில் வைத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அவசர மீட்பு நடவடிக்கைகளுக்காக இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான 2 பெல் 412 ரக ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய குடியரசுக்கும் பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசுக்கும் இடையில் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
அமைதியை நோக்கிய இந்த குறிப்பிடத்தக்க நடவடிக்கையை இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்கள் சார்பாக பாராட்டுவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். போர்களை உடனடியாக நிறுத்துவது இருதரப்பிலும் உள்ள அப்பாவி உயிர்களை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கை மட்டுமல்ல, நமது பிராந்தியத்தில் நீடித்த அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான ஒரு முக்கியமான படி எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த முக்கியமான கட்டத்தில் ராயதந்திரம் மற்றும் நிதானத்தை தேர்ந்தெடுப்பதில் உண்மையான அரசியல் திறமையை வெளிப்படுத்தியதற்காக இரு நாடுகளின் தலைமைகளையும் பாராட்டுவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளின் நெருங்கிய அண்டை நாடான நீண்டகால நண்பராகவும் இந்த போர் நிறுத்தம் தொடர்ச்சியான ஈடுபாட்டின் மூலம் நீண்டகால பிரச்சினைகளுக்கு அமைதியான மற்றும் ஆக்கப்பூர்வமான தீர்வுக்கு ஒரு அடித்தளமாக செயல்படும் என நம்புவதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். தன் உயிரை மாய்த்த மாணவி டில்சி கம்சிகாவிற்காக நீதி கோரி இன்று மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தன் உயிரை மாய்த்த மாணவி டில்சி அம்சிகாவிற்கு நீதி வேண்டி மட்டக்களப்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலைகளில் உளவியல் கட்டமைப்பை வலிமைப்படுத்தவும் நீதி கோரி இன்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகி காந்தி பூங்கா வளாகத்தின் முன் நடைபெற்றது. என் மௌனம் என் குற்றமல்ல, உன் செயல்தான் குற்றம், மௌனத்தை காப்போம் என ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பெண்கள் அமைப்புகள் குறித்த ஆர்ப்பாட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தது. இதில் பெண்ணியம் சார்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தடுப்பு காவலில் உள்ள கெஹலியவிடமிருந்து பல அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவிடம் இருந்து பல அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். லஞ்ச வழக்கில் ரம்புக்வெல்ல மே 7ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட பொருட்களில் ஜானை முத்து, பல மரப்பட்டை துண்டுகள் மற்றும் சிறிய பொறிக்கப்பட்ட சிலை ஆகியவை அடங்கும். ரம்புக்வெல்லவிடம் இந்த பொருட்கள் தனது தந்தையால் தனக்கு வழங்கப்பட்டதாகவும் தனது பாதுகாப்பிற்காக அவற்றை எடுத்து சென்றதாகவும் கெஹலிய கூறினார். இந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக அரசு பகுப்பாய்வாளர் துறைக்கு அனுப்பப்பட உள்ளன. இலங்கை மின்சார சபையின் பதவியை திலக் சியம்பலாபட்டி ராயராமா செய்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் தலைவர் பதவியை திலக் சியம்பலாபட்டிய ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பில் கடிதமூடாக எரிசக்தி அமைச்சருக்கு அறிவித்துள்ள திலக் சியம்பலாபட்டிய தான் குறுகிய காலத்திற்கு இந்த பதவியை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். அதன்படி அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கடந்த வெள்ளிக்கிழமை வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியிடம் சமர்ப்பித்ததாகவும் அவரது ராஜினாமா கடிதத்தை அமைச்சர் ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 61.02 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 63.91 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.79 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 600 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர்கள் 4 சுங்க திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். சமீபத்திய கைப்பற்றப்பட்ட அதிகளவான சிகரெட் தொகை இதுவாகும் என சுங்க திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர். எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் துபாயில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்த கொழும்பு, வெள்ளம்பிட்டிய, தெமட்டகொட, பம்பலப்பிட்டிய மற்றும் கொஸ்பத்த பகுதிகளை சேர்ந்த 25 முதல் 30 வயதுக்குட்பட்ட
பிரிவுக்குட்பட்ட 4 இளைஞர்களே இவ்வாறு சுங்க திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 4 விமான நிலையத்தை விட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் வெளியேற முயன்ற போது ஒவ்வொருவரின் முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களை சோதனையிட்ட போது அவர்களின் 20 பைகளிலிருந்து குறித்த சிகரெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் மொத்த பெறுமதி 600 லட்சம் ரூபாய் என தெரிய வருகிறது. சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக நுகர்வோர் கூறுகின்றனர். இதன்படி பல பகுதிகளில் முட்டையின் விலை 20 ரூபாய் முதல் 24 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறிது காலத்திற்கு பிறகு முட்டையின் விலை இந்த அளவுக்கு குறைவடைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மன்னார் பரப்பு கடந்தான் கிராமத்தில் நேற்றிரவு புகுந்த காட்டு யானை கூட்டம் பல தென்னை மரங்களை அழித்துள்ளது. மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பரப்பு கடந்தான் கிராமத்தில் நேற்றிரவு புகுந்த காட்டு யானை கூட்டம் பல தென்னை மரங்களை அழித்துள்ளது. அழிக்கப்பட்ட தென்னை மரங்கள் அனைத்தும் 16 வயதுடையது என தெரிய வருகின்றது. தொடர்ச்சியாக இந்த கிராமத்தில் பல பகுதிகளில் இவ்வாறான காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து காணப்படுவதாகவும் தாங்கள் வாழ்வாதாரமாக செய்து வருகின்ற இந்த தோட்ட செய்கை அழிப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். அவ்வாறே இரவு யானை கூட்டம் பல தென்னை மரங்களை அழித்து அவற்றை சேதைப்படுத்தியும் சென்றுள்ளது. காட்டு யானைகளினால் தொடர்ச்சியாக இவ்வாறான நிலை ஏற்படுமாயின் இக்கிராமத்தில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என மக்கள் விசனம் தெரிவித்தனர். தொடர்பென சர்வதேச செய்திகள். துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் மே 15 அன்று உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அழைப்பு விடுத்துள்ளார். துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் மே 15 அன்று உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இன்று முன்மொழிந்தார். முன்னெடுக்கப்படும் நேரடி பேச்சுவார்த்தையில் நீடித்த அமைதியை அடைவதையும் போரின் மூல காரணங்களை நீக்குவதையும் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். பிப்ரவரி 2022 ஜனாதிபதி புடின் ஆயிரக்கணக்கான வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பி விசேட ராணுவ நடவடிக்கை என அறிவித்தார். இது 1962 கியூபா ஏவுகணை நெருக்கடிகளுக்கு பிறகு ரஷ்யாவிற்கு மேற்கு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய மோதலை தூண்டியது. இந்நிலையில் மோதலின் மூல காரணங்களை நீக்கி நீண்டகால நீடித்த அமைதியை மீட்டெடுப்பதற்கான முயற்சியாக இஸ்தான்புல்லில் உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா முன்மொழிகிறது என அவர் கூறினார். மேலும் 2022 ஆண்டில் பேச்சுவார்த்தைகளை முறித்துக் கொண்டது ரஷ்யா அல்ல, அது கியேவ் தான். ஆயினும் கூட எந்த முன் நிபந்தனைகளும் இல்லாமல் கியேவ் நேரடி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என நாங்கள் முயற்சிக்கின்றோம் எனவும் புடின் தெரிவித்துள்ளார். முடிவெடுக்க வேண்டியது உக்ரைனிய அதிகாரிகள் மற்றும் அவர்களின் கண்காணிப்பாளர்கள் மட்டுமே என புடின் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மக்களின் நலன் கருதி முடிவெடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவுடன் சனிக்கிழமையன்று நிபந்தனையற்ற 30 நாள் உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு முக்கிய ஐரோப்பிய சக்திகள் தங்கள் ஆதரவை அளித்ததுடன் ரஷ்யாவிற்கு காலக்கெடுவும் விதித்தன. தொடர்பென விளையாட்டு செய்திகள். பாதுகாப்பு பிரச்சினை காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்ட IPL கிரிக்கெட் தொடர் மீண்டும் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. 10 அணிகள் பங்கேற்ற 18வது IPL கிரிக்கெட் போட்டி கடந்த மார்ச் 22 தொடங்கி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வந்தது. இதற்கிடையே பகல்காம் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் கொடுத்த பதிலடியை தொடர்ந்து பாகிஸ்தான் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டதால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்தது. இதனால் IPL போட்டியை தொடர்ந்து நடத்தலாமா வேண்டாமா என்பது குறித்து அவசரமாக ஆலோசனை நடத்திய இந்திய கிரிக்கெட் சபை IPL போட்டி தொடர் ஒரு வாரம் நிறுத்தி
நிறுத்தி வைக்கப்படுவதாக நேற்று முன்தினம் அறிவித்திருந்தது. மேலும் புதிய அட்டவணை குறித்த விவரங்கள் சூழ்நிலையை கவனமாக ஆராய்ந்த பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பங்குதாரர்களுடன் கலந்து ஆலோசித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தது. இதனை அடுத்து 10 அணிகளில் அங்கம் வகிக்கும் இந்திய வீரர்கள் தங்களது வீடுகளுக்கு உடனடியாக திரும்பினர். இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்து வந்த தாக்குதல் நேற்று மாலை 5 மணி அளவில் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. எனவே பாதுகாப்பு பிரச்சினை காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்ட IPL கிரிக்கெட் தொடர் மீண்டும் விரைவில் தொடங்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக சொந்த ஊர்களுக்கு திரும்பிய வீரர்களை ஓரிரு நாட்களுக்குள் மீண்டும் ஒன்றிணையுமாறு அணி நிர்வாகங்களுக்கு IPL நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் நமது டிவியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.